குடும்பத்தின் மகிழ்ச்சி எதில் உள்ளது? ஆண்களின் பையிலா பெண்களின் கையிலான்னு கேள்வி. ஒரு குடும்பம் எப்போது தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்கும்? நான் இப்படி சொல்கிறேனே, சம்பாதிக்க தெரிந்த குடும்பங்கள் எல்லாம் இங்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதில்லை. சம்பாதித்த பணத்தை செலவழித்து சேமிக்க தெரிந்த குடும்பங்கள் மட்டுமே இங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஆக குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது சம்பாதிக்க தெரிந்த ஆண்களின் பையில் இல்லை, அதை சரியாக சேமிக்க தெரிந்த பெண்களின் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, சார், இன்னைக்கு நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டராகவே இருந்தாலும் தன் கணவனுக்கு பிடிக்கும் என்பதற்காக தன் கையாலே காரக்குழம்பு வைக்கிறாளே ஒரு மனைவி, அவளை நீங்கள் பார்த்ததில்லையா? சினிமாலையா நிஜத்திலையாமா? நிஜத்துல நடுவர் அவர்களே. சார், அம்மானா திட்டுவா சார், மனைவினா கண்டிப்பா திட்டுவா, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? அம்மாவோ மனைவியோ நம்மை திட்டும் போது கூட ஒரு இடத்துல நின்று திட்டியோ அல்லது ஓரிடத்தில் ஆண்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதை போல ஓரிடத்தில் அதிகாரமாக அமர்ந்து திட்டியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிஃபன் பாக்ஸை விளக்கிக்கிட்டே திட்டுவா. இந்த டிஃபன் பாக்ஸை கூட நான் தான் விளக்கி கழுவி தொடச்சி வைக்கணும். இந்த வீட்டில் இந்த துணியை கூட மடித்து அயன் பண்ணி நான் தான் வைக்கணுமான்னு அயன் பண்ணிக்கிட்டே சொல்லுவா. சார், அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த மனசு தான் சார் கடவுள். தன் இயலாமையினால் புலம்புகின்ற நேரத்திலும் கூட, உடல்நிலை முடியாத நேரத்திலும் கூட உழைச்சிக்கிட்டே இருக்காளே ஒருத்தி குடும்பத்துக்காக, அவளை எப்படி நீங்கள் தப்பாக பேச முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்கள் உங்கள் சட்டை பையில் இருக்கிற பெரும் பணத்தால் வஞ்சர மீன் வாங்கலாம், வகை வகையாக காய்கறி வாங்கலாம். அதை சமைப்பதற்கு வீட்டில் ஒரு பெண் இருக்கணும். இல்லைங்க, அதுக்கும் எங்களுக்கு காசு இருக்குது, நாங்கள் கான்டினென்டல் ஷெஃப் வச்சு சமைப்போம்னாலும் அதை அன்போடு பரிமாறுவதற்கு ஒரு கரம் வேண்டும். அந்த கை அந்த பெண்ணினுடைய கையாக இருத்தல் வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். சார், இங்கே ஊழல் செய்கிறவர்கள் எல்லாம் சுயநலத்தோடு செய்வாங்க சார். பொதுநலத்தோடு ஊழல் செய்யும் ஒருத்தினா அவ குடும்பத்தில் இருக்கும் பெண் தான். யார்கிட்டேருந்து ஊழல்? கணவன் கிட்டேருந்து ஊழல். சார், பல நேரங்களில் வீட்டு செலவிற்காக கணவன் கொடுத்த பணத்திலிருந்து 10 ரூபாயும் 50 ரூபாயுமாக சேர்த்து வைத்த தொகைதான் கொரோனா காலகட்டத்தில் பல குடும்பங்களின் பசியை போக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பார்த்ததெல்லாம் வாங்குறீங்கன்னு சொன்னாங்க அண்ணன் உண்மைதாங்க. நான் ஒரு தடவை இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இப்போ அதிகமாயிருச்சு இன்றைய காலகட்டத்தில். தெரியாமல் ஒரு தடவை இந்த ஆன்லைனில் வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. அக்ஷயா, இனஃப் இஸ் இனஃப், உங்கள் கிச்சனை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, எங்களுடைய புதிய டப்பாக்களை வாங்கி உங்கள் கிச்சனை மாற்றுங்க. அக்ஷயா, உங்களுக்கு ஃபேவரட்டான பிங்க் கலரில் நாங்கள் ஒரு பேக் உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், அதை உடனடியாக வாங்குங்க. அக்ஷயா, இதை வாங்குங்க, அக்ஷயா அதை வாங்குங்க. நான் உண்மையாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே, என் வீட்டுக்காரர் கூட என் பேரை இத்தனை தடவை சொல்லி கூப்பிட்டதில்லை. அத்தனை விளம்பரம் வருதுங்க. ஆனால் எத்தனை வந்தாலும் தன் குடும்பத்திற்கு எது தேவை, தன் வீட்டிற்கு எது தேவைன்னு பார்த்து பார்த்து மன கட்டுப்பாடோடு வாழ்கிறாளே, மது போதையில் சிக்கி தவிக்கிற ஆண்களாகிய உங்கள் பையை விட மனக்கட்டுப்பாடோடு தன் குடும்பத்திற்காக வாழ்கிற பெண்களினுடைய கையில் தான் இருக்கு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி. சார், வீட்டு நிர்வாகம் இன்னைக்கு பெண்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு அண்ணா அவ்வளோ பேசினாங்க. ஆண்களே, உங்களிடத்துல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அறிவார்ந்த ஆண்களே, நீங்கள் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தில் உங்கள் மகளுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தீங்க. அந்த நகையிலிருந்து ஒரு சிறு பாகம் உடைந்து விழுந்ததே, அந்த உடைந்து விழுந்த சிறு பாகம் உங்கள் பீரோல்ல எங்க சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மகனுக்கு நீங்க உழைச்ச காசுல ஃபீஸ் கட்டினீங்க, உண்மைதான். ஆனால் மகன் மேக்ஸ் எக்ஸாமில் போன வாட்டியை விட இந்த வாட்டி வாங்கின மார்க் அதிகமாக குறைச்சலான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உழைச்ச பணத்தில் உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் மொய்யும் சீரும் எல்லாமும் செஞ்சீங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒன்று விட்டு பெரியப்பா பையனுக்கு என்ன மொய் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அடுத்த வருஷம் வரப்போட அத்தை பேத்தி காது குத்துக்கு என்ன சீர் செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? மாதம் மல்லிகை கணக்கும் காய்கறி செலவும் நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆனால் பூண்டின் விலையேற்றமும் புதினா கட்டு மார்க்கெட்டோட 10வது கடையில் தான் விலை குறைவாக கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? சார், கரண்ட் பில் நீங்கள் தான் சார் கட்டுறீங்க. ஆனால் வாஷிங் மிஷினில் எந்த துணியை எந்த பவுடர் போட்டு எத்தனை நிமிஷம் துவைக்கணுங்கிற வாஷிங் மிஷின் டைமிங் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பா அம்மாவோட மருத்துவ செலவை நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி, மாமனாருக்கு டயாபெட்டிஸ் இருக்குது, அவர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, மாமியார் ஒரு ஸ்பூன் கேசரி அதிகமாக சாப்பிட்டாங்க, நாளைக்கு அவங்களுக்கு இந்த டோசேஜ் மாத்திரை இத்தனை தடவை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சார், இப்போது சொல்லுங்கள் அன்பார்ந்த என் அறிவார்ந்த ஆண்களே,
உங்களுடைய சட்டை பையில் இருக்கிறதா குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி? இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் உள்ளத்தில் நிறுத்தி பார்த்து கொள்கிறாளே ஒரு பெண், அவளினுடைய கையில் இருக்கிறதா இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி? சார், அந்த கை என்னெல்லாம் செய்யுது சார்? அந்த பெண்ணுடைய கை என்னெல்லாம் செய்யுது? ஆரோக்கியமா சமைக்குது, அன்பா பரிமாறுது, நீங்கள் தடுமாறும் போது தாங்கி பிடிக்குது, தடம் மாறும் போது விரல் நீட்டி மிரட்டுது. சார், நீங்க உண்ட உணவின் மிச்சத்தை தன் கையால் முகம் சுளிக்காமல் சுத்தம் செய்து, உங்கள் பிள்ளையினுடைய எச்சத்தை சுத்தம் செய்து, இருகரம் கூப்பி இறைவனிடம் என் குடும்பத்தை காப்பாற்று என்று வேண்டுகிறது. இடையூறு வந்தால் அதே கை வாளும் ஏந்துகிறது என்று சொன்னால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்களின் கையில் இல்லை, பெண்களின் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.